வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பாரத நாட்டை விடுதலை பெற செய்வதற்காக எண்ணற்ற பெரியவர்கள் தங்களுடைய சுயநலங்களை எல்லாம் மறந்து நாட்டிற்காக தேசத்திற்காக பாரத நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார்கள். அப்படி போராடிய மிக உன்னதமான தலைவர்களில் ஒருவராக விளங்குகின்ற தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த நாளிலே அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை செய்து மரியாதை செய்து, நீங்கள் எந்த வழியில் நடந்தீர்களோ, நீங்கள் எதற்காக இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தீர்களோ, நீங்கள் எதற்காக உழைத்தீர்களோ, போராடினீர்களோ, வாழ்ந்தீர்களோ, அந்த வாழ்க்கை நாங்கள் கடைபிடிப்போம் என்கின்ற ஒரு உறுதிமொழியோடு இன்று தாத்தா அவர்களுக்கு என்னுடைய இதய அஞ்சலி செலுத்தியிருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. நமது நாட்டில் அடிமட்டத்திலிருந்து போராடியவர்கள் சில பேர், மேல்மட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர்கள் சில பேர், ஆனால் அடிமட்டத்திலும் மேல்மட்டத்திலும் சேர்ந்து போராடிய ஒரு சிலரிலே நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் முதல் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அண்ணல் காந்திஜி அவர்களோடு ஏறக்குறை 2.5 கறந்த நிலை. காந்திஜி அவர்களுக்கு எப்போதெல்லாம் மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நம்பி ஏற்ற ஒரு தலைமை தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய தலைமை. வட்டமேஜை மாநாடுகளில் கலந்து கொண்ட போதும் சரிதான், மற்ற ஆங்கிலேயர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்திய நேரங்களிலும் சரிதான், இந்திய நாட்டினுடைய பெருமைக்காக, இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக கடுகளவு கூட விட்டுக் கொடுக்காமல் போராடிய தாத்தா அவருடைய திருப்பாதங்களுக்கு என்னுடைய இதய அஞ்சலியை, வணக்கங்களை, வீர வணக்கங்களை செலுத்துகின்றேன். நன்றி. எந்த மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அரசியல் பேசக்கூடிய இடம் இல்லை. பல கட்சியில் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் கஷ்டம் கூட. அது இப்போ அதுக்குள்ள இடம் கிடையாது. இங்கே பல கட்சியில் உள்ளவங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கு.